அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஞான உடையரா பாண்டியன். மாப்பிள்ளைக்கு பெண் பார்க்கும்போதும் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போதும் பொருத்தம் பார்ப்பார்கள். அதில் மனப்பொருத்தம் சரியாக இருந்தால் உடல் பொருத்தம் சரியாக இருக்காது. உடல் பொருத்தம் சரியாக இருந்தால் மனப்பொருத்தம் சரியாக இருக்காது. இப்படிதான் ஒரு மாப்பிள்ளைக்கு பெண் பார்த்தார்கள். பெண்ணும் அமைந்தது. பெண்ணுக்கு 7 பொருத்தம், மாப்பிள்ளைக்கு 6 பொருத்தம். ஒன்றே ஒன்றுதானே குறைகிறது என்று எண்ணி அதை அவர்கள் அதனால் என்ன நேர்ந்துவிடப் போகிறது என்றே எண்ணினார்கள். உடனே கல்யாண தேதியும் நிச்சயிக்கப்பட்டது. திருமண நாளும் வந்தது. ஐயர் வந்து அந்த திருமணத்தை நடத்தி வைத்து கொண்டிருந்தார். ஐயர் அக்கினி யாகத்தை தொடங்கினார். எல்லோருடைய கையிலும் ஐயர் அரிசியை அள்ளி கொடுத்தார். நெருப்பில் போட வேண்டும் என்பதற்காக. மாப்பிள்ளை பார்த்தான். மாப்பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அரிசிதானே, அரிசி என்றாலே வாயில்தான் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி திடீரென்று அரிசியை வாயில் போட்டுக்கொண்டான். உடனே ஐயர் பார்த்தார். என்னையா நீ அரிசியை அக்கினி யாகத்தில் இறைக்க வேண்டும் என்று நான் கொடுத்தேன், நீ வாயில் போட்டுக் கொள்கிறாயே, என்ன மாப்பிள்ளையா நீ என்று அவரை கடிந்து கொண்டார். உடனே அவன் அந்த அசிங்கத்தை சரி கொட்டுவதற்காக உடனே வாயில் இருந்த அந்த அரிசியை திடீரென்று அக்கினி யாகத்தில் துப்பினான். இது அதைவிட மிக அசிங்கமாகிட்டு ஐயருக்கு. என்னையா வாயில் வச்சிருந்தனே அப்படியே சாப்பிட்டுருக்க கூடாதா, அதையாயா மீண்டும் நெருப்பில் துப்புன என்று மிகவும் கடிந்து கொண்டார். பக்கத்தில் உள்ளவர் சொன்னார், ஒரே ஒரு பொருத்தம் குறையுதுன்னு சொன்னல, அதாங்க அந்த பொருத்தம். சொந்த புத்தியும் அவனுக்கு இருக்காது, சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னாரு. இது எப்படி இருக்கு? இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.